வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தீபாவளி உளவாளி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், இது மாதிரி என்னால வர முடியல சூழ்நிலையால அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, ஏன் மேடம் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மேடம் உங்களை பாக்குறதுக்காக தான் நான் வெளியில வந்துட்டு கார்ல ஏற போனேன். அப்ப டக்குன்னு என்னோட காலுல பாம்பு கடிச்சிட்டு, இதனால என்னால வர முடியல. இது கேட்டதும் தீபாவதி அதிர்ச்சியாகி, என்ன மேடம் எப்படி சொல்றீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, எந்தவித ஆபத்தும் இல்லைல்ல? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல எனக்கு இப்ப எந்தவித ஆபத்தும் இல்ல. சோ நீங்க என்கிட்ட ஆதாரத்தை தரேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் என்னால நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர முடியல. மறுபடியும் எப்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இது கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, மேடம் நாளைக்கு மார்னிங் நம்ம எப்பவுமே ஒரு ரெசார்ட்ல மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, ஈஸ்வரியம் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அத்தை தீபாவதி கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்குறதுக்காக தான் நாளைக்கு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தீபாவதிய சந்திச்சு பேசணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவதி அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ பார்த்து, இங்க பாருங்க, நம்ம அந்த அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில மேடத்துக்கிட்ட கொண்டு போய் அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேரா இருங்க. அவங்களும் சரிங்க மேடம், இருந்தாலும் ஒரு டைம் நாங்க கேக்குறோம், அவர் எந்த விதத்திலையும் கெட்டது நினைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த வீட்டுக்குள்ள போகல. அவரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவரு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சோ அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளோட வேலை உண்மையை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. மத்தபடி வேற எதையும் நம்ம யோசிக்க கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு. அப்புறம் தீபாவதி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, ரொம்ப புலம்பாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நமக்கு கொடுத்த காசுக்கு நம்ம வேலை பார்த்து கொடுக்குறோம், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வேலை பார்த்து கொடுத்தாதான் நம்மளுக்கு சில பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது நம்ம வேலைக்கு ரொம்பவே பிரச்சனையை கொடுக்கும். சோ இந்த மாதிரி வேற எதுவும் திங்க் பண்ணாம நீங்க எல்லாரும் போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, ஸ்டாஃப்ஸும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப தீபாவதி நினைக்கிறாங்க, ஸ்டாஃப் சொல்ற மாதிரி உண்மைதான், அவரு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அவரு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரே தவிர்த்து அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நான் நிறைய கேசஸ் பார்த்திருக்கேன், எல்லாத்துலயும் நான் விசாரிக்கிறவங்க மேல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை தான் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி இப்பதான் ஒரு நேர்மையான ஒரு ஸ்டோரியை பாக்குறேன் அப்படின்னு தீபாவதி நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை தீபாவதி கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதோட நம்ம ஹீரோக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஹீரோ நேரா ரூமுக்கு போறாரு. அங்க போனதும் ரேவதி ஹீரோவோட முகத்துல இருக்கிற குழப்பத்தை பார்த்துட்டு, ஏங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இது மாதிரி தீபாவதி இருக்காங்கல்ல, அவங்க என்னை பத்தின உண்மைகளை விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆல்மோஸ்ட் என்னை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நாளைக்கு காலையில அத்தைய கூட்டு உண்மையை சொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க. அத நான் போன்ல காதுல வாங்கினேன். இது கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, இந்த நேரத்துல அந்த பொண்ணு உண்மையை சொல்ல போகுதா? அப்படி சொன்னிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா வந்து அப்பாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் அனுப்ப மாட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா எனக்கு புரியுது, எப்படியாவது அத்தைய சமாதானப்படுத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி தீபாவதியை போய் நேரடியா சந்திச்சா நல்லது அப்படின்னு தோணுது. அவங்கள போய் சந்திச்சு இப்போதைக்கு உண்மையை சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னங்க நானும் வரேன், தீபாவதி மேடத்துக்கிட்ட நான் பேசி பாக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல
நான் மட்டும் போயிட்டு வரேன். ரேவதி சொல்றாங்க, இல்லங்க, நானே வந்து அவங்க கிட்ட நேரடியா கேட்டு பாக்குறேன், என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அருணுக்கு ஃபோன் பண்ணி, அருண், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உன் ஆபீஸ்ல வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கல்ல, சோ அவங்களோட டீட்டெயில் உனக்கு தெரியுமா? அருண் சொல்றாரு, தெரியும் கார்த்திக், ஏன் என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த பொண்ணு என்னை பத்தி விசாரிக்க அத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிற ஆளு. அந்த பொண்ணு என்னை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் என்னை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அத அத்தை கிட்ட நாளைக்கு காலையில வந்து சொல்ல போறாங்களாம். சோ அவங்கள நேரடியா நான் சந்திக்கணும். அதுக்காக தான் அருண் கேட்டேன். அப்ப அருண் ரொம்ப அதிர்ச்சியாகி, என்னடா இப்படி சொல்ற? அத்தைக்கு மட்டும் நீ யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அத்தை பயங்கரமா கோவப்படுவாங்க. இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கேடா. இப்ப என்ன பண்ண போற? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதான் தீபாவதியை நேர்ல சந்திச்சு உண்மையா சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டுக்க போறேன். ஒருவேளை அவங்க நம்ம பேச்சு கேட்டாலும் நல்லது தானே. உடனே அவரு சொல்றாரு, சரி, நான் உனக்கு நம்பர் உடனே அனுப்புறேன். அந்த பொண்ணை சீக்கிரம் போயிட்டு சந்திச்சு பேசு. நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அத்தை கிட்ட எந்த வகையிலயும் நம்மளால சமாதானப்படுத்தி பேச முடியாது. அத்தையோட கோவத்தை பத்தி தான் நமக்கு தெரியுமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாண்டா, எனக்கும் அதான் பயமா இருக்கு. அத்தை பயங்கரமா கோவப்படுவாங்க. ஒருவேளை இது மட்டும் சாத்தியமாகல அப்படின்னா அத்தை கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. எப்படியாவது அந்த தீபாவதி பொண்ணை சந்திச்சு இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டு பாக்குறேன். அவங்க கேட்டுட்டா நல்லது தானே. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமாண்டா, கேட்டுட்டா நல்லதுதான். எதுக்கும் நீ போய் கேட்டு பாரு, நான் உனக்கு நம்பர் அனுப்புறேன் அப்படின்னு. அருண் நேரா நம்பர் அனுப்ப ஹீரோ அந்த நம்பரை பார்த்துட்டு ரேவதி கிட்ட, தீபாவதியோட நம்பர் கிடைச்சிருச்சு, தீபாவதிக்கு போன் பண்ணி நான் கேக்குறேன் அப்படின்னு. ரேவதியும் சரிங்க, கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு. ஹீரோ நேரா தீபாவதிக்கு போன் பண்றாங்க. தீபாவதி போன் அட்டன் பண்ணி யாரு பேசுறது அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி கார்த்திக் பேசுறேன். அப்போ தீபாவதி ஷாக் ஆகி, எதுக்காக இன்னும் நமக்கு போன் பண்ணிருக்கான்? ஒருவேளை நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இவன் போன் பண்ணிருப்பானோ? சரி இருக்கட்டும், என்ன அப்படின்னு கேட்போம் அப்படின்னு. சொல்லுங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன விஷயமா எனக்கு போன் பண்ணிருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், என்ன விஷயமா உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தீபாவளி சொல்றாங்க, சார் இல்ல சார், எனக்கு அதுவும் தெரியாது சார், அதான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், அத்தை வந்துட்டு என்னை பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியும். சோ என்னை பத்தின விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சு நாளைக்கு அத்தை கிட்ட டீட்டெயில்ஸ கொடுக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, ஆமா சார், என்னோட வேலை என்னமோ அதை நான் கரெக்டா செய்யணும்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் தனிப்பட்ட முறையில பேசணும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திக்கலாமா? தீபாவதி சொல்றாங்க, சார் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, சோ என்னால உங்களை சந்திக்க முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் உங்களை நேரடியா வந்து சந்திக்கலாமா? உங்க ஆபீஸ்க்கே நான் வரேன். அப்ப தீபாவதி நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்து சந்திக்கிறான் அப்படின்னு சொல்றான். இதனால கண்டிப்பா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டீல் பேசுறதுக்காக வருவானோ? சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிங்க சார், நான் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவேன், நீங்க வாங்க. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. தீபாவதி மத்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி கார்த்திக் என்ன பார்க்க வராரு. சோ யாரும் வந்துட்டு எந்த வகையிலையும் அவர்கிட்ட பேசக்கூடாது. எல்லா ஸ்டாஃப்ஸும் சரிங்க மேடம், எதுக்காக உங்களை சந்திக்க வராரு? தீபாவதி சொல்றாங்க, வேற என்னவா இருக்கும், என்னை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை அத்தை கிட்ட சொல்லாதீங்க. அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு டீல் பேசுறதுக்காக வருவாரு, வேற எதுக்காக வர போறாரு? இது கேட்டதும் அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, அப்படியா மேடம்? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா, கண்டிப்பா அப்படியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, மேடம், அவரு ரொம்பவே பெரிய பணக்காரர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவங்க கிட்ட பணம் கொடுத்து உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக வராரோ என்னமோ. தீபாவதி சொல்றாங்க, வரட்டும், அப்படி பணம் கொடுத்து மட்டும் என்ன சரி கட்டுறதுக்கு பார்த்தாரு, நான் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்கள பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம், நீங்க எப்பவுமே பணத்துக்கு அந்த அளவுக்கு வந்து
இம்பார்ட்டன்ஸ் காட்ட மாட்டீங்க, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க சரியா பாப்பீங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். சரி மேடம், பாப்போம் அவர் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நானும் வரேன் அப்படின்னு. அப்ப அவரு கேக்குறாரு, நீ வர வேணாம். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி பாக்குறேன். உடனே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வெளியில வர ஈஸ்வரி ரெண்டு பேரையும் பார்த்து, ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, அம்மா நானும் அவரும் சின்னதா ஒரு அவுட்டிங் போயிட்டு வரோம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி ஹாப்பியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியில வராங்க. ரெண்டு பேருமே கார் எடுத்துக்கிட்டு நேரா தீபாவதியை சந்திக்கிறதுக்கு ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க காரை நிப்பாட்டிட்டு வர அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இவரு ரொம்ப பெரிய பணக்காரர், ஆனா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் நேரா ஹீரோவை பார்த்து, சார் இந்த மாதிரி ஒருத்தவங்களை நாங்க பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நிறைய பேரை நாங்க விசாரிச்சிருக்கோம். ஆனா ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க இப்படி ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சா எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க, ஒரு கிராமத்து உடையில வேலைக்காரன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது எல்லாமே என் குடும்பத்துக்காக தான். சரி, தீபாவதி மேடம் எங்க? அவங்க சொல்றாங்க, சார் அவங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அங்க தீபாவதி உட்கார்ந்துருக்காங்க. தீபாவதி ஹீரோவை பார்த்து, ஹலோ சார் வணக்கம், வந்து உட்காருங்க அப்படின்னு. அப்போ ரேவதி அவங்கள பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல தீபாவதி அவங்கள பார்த்து, இவங்க யாரு? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் தான் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட மூணாவது பொண்ணு அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அப்படியா, சரி உங்களதான் இவரு கல்யாணம் பண்ணிருக்காரா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்போ தீபாவதி சொல்றாங்க, நீங்க எனக்கு பணம் கொடுத்து உங்க அத்தை கிட்ட உண்மையா சொல்ல வேணாம் அப்படின்னு தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறந்துருங்க. ஏன்னா எனக்கு நேர்மை தான் முக்கியம். நான் பணத்துக்காக எல்லாம் இந்த வேலையை பார்க்கல. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா முடிச்சு கொடுக்கணும், அது மட்டும்தான் என்னோட வேலை. மத்தபடி நீங்க கொடுக்கற காசுக்கு நான் அவங்களுக்கு சாதகமாவோ உங்களுக்கு சாதகமாவோ பேச மாட்டேன். அப்படி இருந்திருந்தா என் கம்பெனி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது. இந்த கம்பெனி வந்ததுக்கு காரணமே நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை வச்சுதான் இப்ப என்னோட கம்பெனிய இவ்வளவு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பணத்தை வாங்கிக்கிட்டு என்னால இப்படி சொல்ல முடியாது. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து கெஞ்சிறதுக்காக நான் வரல. என்னோட சூழ்நிலையை சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னன்னா இப்போதைக்கு நீங்க அத்தை கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேணாம். ஆனா கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நீங்க உண்மையை சொல்லிக்கிடுங்க. அப்ப தீபாவதி சொல்றாங்க, இன்னொன்னு என்கிட்ட உள்ள ப்ரூஃபை நான் உடனே கொண்டு போய் கொடுக்கணும், அது மட்டும்தான் வேலை. அப்ப ரேவதி சொல்றாங்க, மேடம் இவரோட மனைவிதான் நானு. இவரு பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படிங்கிறது வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியாது. ஆனா அம்மா கோவத்தோட இருக்க காரணம் பாட்டி இறப்புக்கு பரமேஸ்வரி பாட்டி தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா எங்க பாட்டி இறந்ததுக்கு காரணம் வேற ஒருத்தவங்க தான். ஆனா இது தெரியாம அம்மா அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன காரணத்துக்காக கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணுமா? இவருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. கண்டிப்பா இவரு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க ஆதாரத்தையும் கொண்டாந்து கொடுத்துடலாம். இது கேட்டதும் தீபாவதி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா தீபாவதிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், எனக்கு ஒரே ஒரு நாள், நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க. மறுநாள் நீங்க வந்து உண்மையை சொல்லலாம். இது கேட்டதும் தீபாவதி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன மேடம் யோசிக்கிறீங்க? எனக்காக இந்த ஒரு நாள் மட்டும் கொடுங்க. இது கேட்டதும் தீபாவதியும் சரி ஓகே, இவ்வளவு நீங்க கேட்டுக்கிறதுனால என்னோட ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க ரொம்பவே நல்லவரு, இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சோ நான் சரின்னு சொல்றேன். இப்போதைக்கு நான் சொல்லல, ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரேவதி தீபாவதியை பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடுங்கள் இது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.